Hello everyone, welcome to my channel. In this video, I'm going to teach you adverb. நீங்கள் இங்கிலீஷ் கிராமர் தமிழில் கற்றுக்கணுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Let's get into the video. இந்த வீடியோவில் நம்ம adverb அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கிலீஷ் கிராமரில் மொத்தம் 8 parts of speech இருக்குது. அந்த 8ல் ஒன்று தான் உங்களோட adverb. Let's get started. Adverb. An adverb describes a verb, an adjective or another adverb and answers the question how much, how often, when and where. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லலாம் நான் ஷேர் பண்ணதில் நான் வேர்ப்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கணுன்னா கீழே இருக்க லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க. adverb அப்படின்னாலே நம்மளோட verb அப்படி இல்லாட்டி அந்த adjectiveவை இன்னும் விரிவுபடுத்தி டீட்டெயிலாக சொல்கிறது. இட் டிஸ்கிரைப்ஸ் யுவர் verb and adjective. எப்படி டீட்டெயிலாக சொல்கிறோம் அப்படின்னா இட் ஆன்சர்ஸ் சர்டன் கொஸ்டின்ஸ். சில கேள்விகளை அதை ஆன்சர் பண்ணுது. how much, how often, when and where. அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா எப்படி, ஹவுனா எப்படி, அண்ட் ஹவு மச் அப்படின்றது எவ்வளவு, அந்த குவான்டிட்டி அந்த அமௌண்ட்டை சொல்கிறது. ஹவு ஆஃபன் அப்படின்றது எவ்வளோ லைக் எப்போல்லாம் நடக்குது அப்படின்றது. வென் எப்போ, அண்ட் வேர் அப்படின்றது எங்கே நடக்குது. ஃபர்ஸ்ட் ஹவுனா என்ன சொன்னேன், எப்படி. ஓகேவா, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வெல், ஸ்லோலி, ஃபாஸ்ட், சீக்ரெட்லி, சியர்ஃபுல்லி, குவைட்லி, ஈகர்லி. இப்போ யாராச்சும் உங்களை எக்ஸாம் எப்படி பண்ணினேன் அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா யூ வுட் சே ஐ டிட் இட் வெல். அப்போது அங்கே வெல் அப்படிங்கிறது என்னோட adverb. இங்கே நான் எப்படி அந்த எக்ஸாமை பண்ணினேன் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ எப்படி பண்ணினேன், நல்லா பண்ணினேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி ஸ்லோலி, ஈகர்லி இந்த மாதிரி நிறைய adverbs எல்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு ஆன்சர்ஸ் த கொஸ்டின் ஹவு. நெக்ஸ்ட் இஸ் ஹவு ஆஃபன். நெவர், ஆஃபன், sometimes, seldom, frequently, normally, usually and rarely. சில விஷயங்கள்லாம் அடிக்கடி நடக்குதா இல்லை எப்பயாச்சும் நடக்குதா அப்படின்னு ஆன்சர் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுறது தான் நம்மளோட ஹவ் ஆஃபன். இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்கும் இல்லையா, பார்க்கிங் டாக்ஸ் செல்டம் பைட். இங்கே செல்டம் அப்படின்றது எப்பயாச்சும் தான், ரேர் கேஸ். ஸோ எப்பயாச்சும் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஹவு மச். ஹவு மச் அப்படின்றது நம்மளோட அமௌண்ட், எவ்வளவு, த குவான்டிட்டியை பற்றி மென்ஷன் பண்ணுறது. எக்ஸாம்பிள், ஆல்மோஸ்ட், டூ, அ ஃபியூ, கம்ப்ளீட்லி, மெனி அண்ட் வெரி. ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். த வாட்டர் டேங்க் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல் அப்படின்னும் போது அங்கே ஆல்மோஸ்ட் அப்படின்றது என்னோட adverb. அதாவது அந்த வாட்டர் டேங்க் வந்து கிட்டத்தட்ட நிறைஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் ஃபுல், கிட்டத்தட்ட அப்படின்றது. நெக்ஸ்ட் இஸ் when. when அப்படின்னா எப்போ, அதாவது டைமை மென்ஷன் பண்ணுறது. எக்ஸாம்பிள், லாஸ்ட் இயர், டுடே, லேட்டர், சூன், டுநைட், தென் அண்ட் ஆல்ரெடி. ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். டுநைட் வி ஆர் லீவிங் டு பெங்களூர். அப்போது அங்கே டுநைட் அப்படின்றது இன்னைக்கு நைட்டு, இன்னைக்கு ராத்திரி நாங்கள் பெங்களூர் கிளம்புறோம். அப்போது அங்கே எப்போ கிளம்புறோம், டுநைட் கிளம்புறோம். அப்போது இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் வென். நெக்ஸ்ட் இஸ் யோர் வேர். வேர் அப்படின்னா என்ன, எங்கே, ஏதோ ஒரு பிளேஸை குறிக்குது. எக்ஸாம்பிள்ஸ், டுவர்ட்ஸ், இன், அவுட், அபவ், டவுன்ஸ்டேர்ஸ், அப்ராட், ஹியர், எல்ஸ்வேர், எனிவேர். இப்போது ஷீ இஸ் அப்ஸ்டேர்ஸ் அப்படின்னா அவன் மேலே இருக்கா அப்படின்னும் போது அங்கே எங்கே இருக்கா, இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் வேர். நெக்ஸ்ட், கைண்ட்ஸ் ஆஃப் adverb. There are totally 5 kinds of adverbs. Adverbs of manner, adverbs of frequency, adverbs of degree, adverbs of time and adverbs of place. உங்களோட how அப்படின்றது என்னன்னா adverb of manner. how often அப்படின்றது adverbs of frequency. how much அப்படிங்கிறது adverbs of degree. when அப்படின்றது adverbs of time and where அப்படின்றது adverbs of place. Adverbs of manner. An adverb of manner tells how or in what manner the action is done. ஸோ இங்கே என்னோட சப்ஜெக்ட் பண்ணின அந்த ஆக்ஷன் வந்துட்டு எப்படி பண்ணியிருக்கு அப்படின்னும் போது அது வந்துட்டு adverb of manner. எக்ஸாம்பிள், he walked carefully.
இங்கே he என்னோட சப்ஜெக்ட், walked என்னோட ஆக்ஷன் வேர்ப் அண்ட் கேர்ஃபுல்லி அப்படின்றது என்னோட adverb. என்னோட வேர்பை இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணுது. நெக்ஸ்ட் the lion roared angrily. the lion என்னோட சப்ஜெக்ட், roared என்னோட வேர்ப் அண்ட் angrily அப்படின்றது என்னோட adverb. நெக்ஸ்ட் the stars are shining brightly. இங்கே the stars என்னோட சப்ஜெக்ட் அண்ட் are அப்படின்றது கெஸ் பண்ணுங்க, இட்ஸ் your auxiliary verb. நெக்ஸ்ட் ஷைனிங் அப்படின்றது உங்களோட ஆக்ஷன் வேர்ப் அண்ட் brightly அப்படின்றது உங்களோட adverb. நெக்ஸ்ட் suddenly the eagle opened its wings. இங்கே suddenly அப்படின்றது உங்களோட adverb. adverb of manner வந்து mostly வந்து it is placed at the end of the sentence. adverbs of frequency. An adverb of frequency tells us how often something is done. ஸோ அந்த சப்ஜெக்ட் பண்ணுற அந்த ஆக்ஷன் வந்து அதனோட ஃப்ரீக்வன்சி எப்போல்லாம் பண்ணுது அப்படின்றது. மோஸ்ட்டாக வந்துட்டு adverb of frequency is placed before the verb. அதுலேயும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. be form of the verb. என்னென்ன be form of the verb இருக்குது? am, is, are, was and were. நெக்ஸ்ட் adverb of frequencyயோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். I occasionally eat Mediterranean food. இங்கே occasionally அப்படின்றது என்னோட adverb and eat அப்படின்றது என்னோட action verb. நெக்ஸ்ட் we sometimes order pizza for dinner. இங்கே order அப்படின்றது என்னோட action verb and sometimes அப்படின்றது என்னோட adverb. நெக்ஸ்ட் I always study after class. இங்கே always அப்படின்றது என்னோட adverb. நெக்ஸ்ட் he often cooks pasta. இங்கே often அப்படின்றது என்னோட adverb and cooks அப்படின்றது என்னோட action verb. adverbs of degree. adverbs of degree tells us about the intensity or degree of an action, an adjective or another adverb. இங்கே என்னோட சப்ஜெக்ட் பண்ணுற அந்த ஆக்ஷனோட இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு அதை பண்ணுறாங்க அப்படின்றது தான் என்னோட adverbs of degree. எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், the weather is very cold. இங்கே the weather is cold அப்படின்னாலே வந்து எனக்கு அந்த சென்டென்ஸ் அர்த்தம் கொடுக்கும். ஆனால் அந்த வெதர் எப்படி இருக்குது, ரொம்ப சில்லுன்னு இருக்குது, ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்னும் போது அங்கே very அப்படிங்கிறது என்னோட adverb and cold அப்படின்றது என்னோட adjective. நெக்ஸ்ட் Rita's team almost won. இங்கே Rita's team என்னோட சப்ஜெக்ட், almost அப்படின்றது என்னோட adverb and won அப்படின்றது தான் என்னோட action verb. Third, Paul just arrived on time. இங்கே just அப்படின்றது என்னோட adverb and arrived அப்படின்றது action verb. Last, she is too old for school. இங்கே old அப்படின்றது என்னோட adjective and too அப்படின்றது தான் என்னோட adverb. adverbs of time. An adverb of time tells when an action is done. So here it can be placed both at the beginning or end of the sentence. Sentence oda startingலயும் இருக்கலாம் இல்லாட்டி endingலயும் இருக்கலாம். Example, I will hang out with my friends tomorrow. இங்கே will அப்படின்றது என்னோட auxiliary verb and hang out அப்படின்றது என்னோட verb, that main verb, intransitive verb actually இங்கே, and tomorrow அப்படின்றது என்னோட adverb. நெக்ஸ்ட் ஐ ஹவ் ஹர்ட் திஸ் பிஃபோர். இங்கே பிஃபோர் அப்படின்றது என்னோட adverb. நெக்ஸ்ட் ஷீல் பி ஹியர் சூன். இங்கே சூன் அப்படின்றது என்னோட adverb. நெக்ஸ்ட்டு we've already eaten dinner. இங்கே already அப்படின்றது என்னோட adverb. adverbs of place. An adverb of place tells where an action is done. அந்த ஆக்ஷன் எங்கே நடந்திருக்குன்றது சொல்கிறது. ஓகேவா? இதுவுமே வந்துட்டு பிகினிங்லேயும் இருக்கலாம் இல்லை எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்லேயும் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷீ ரேன் டவுன் ஸ்டேர்ஸ். இங்கே டவுன் ஸ்டேர்ஸ் அப்படின்றது என்னோட adverb, ran என்னோட ஆக்ஷன் verb. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இஸ் தட் யுவர் ஸ்கார்ஃப் தேர். அப்போது தேர் அப்படின்றது என்னோட adverb. நெக்ஸ்ட் த கிட்ஸ் கோ எவ்ரிவேர் வித் ஹிம். இங்கே எவ்ரிவேர் அப்படின்றது உங்களோட adverb. லாஸ்ட் ஒன், பிரிங் த பாக்ஸஸ் ஹியர். இங்கே ஹியர் அப்படின்றது உங்களோட adverb. ஸோ இன்றைக்கி நம்ம ஓவராலாக பார்த்தது adverbs அப்படின்னா என்ன. மோஸ்ட்டாக வந்துட்டு உங்களோட adverbs எல்லாமே வந்துட்டு LYல தான் எண்டாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு அதனோட கைண்ட்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். adverbs of manner, adverbs of frequency, adverbs of degree, adverbs of time and adverbs of place. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா give me a big thumbs up. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.